ஒரு வகுப்புல ஒரு மாணவன் ஆசிரியர்ட்ட கேள்வி கேட்குறான், "சார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை" அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம காதால் கேட்கக்கூடிய செல்வம், இந்த பாடம் கேட்கறது, சினிமா பாட்டு கேட்கறது, இதெல்லாம் தானே செல்வம். அப்போ அந்த செல்வங்கள் தான் மிகச்சிறந்தது அப்படின்னு வள்ளுவரே சொல்லிட்டாருங்க சார். அப்புறம் ஏன் சார் நம்ம திரைப்பட பாடல்கள் கேட்க வேண்டாங்கிறீங்க? அப்படின்னா, உடனே ஆசிரியர் சொன்னாரு, "தம்பி, அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவிலார் என்னுடையரேனுமிலர்." அறிவு அப்படிங்கிறது என்னன்னா, வெறும் சினிமா பாட்டு கேட்கறது மட்டும் கிடையாது. பாடங்கள் கேட்கணும், நல்ல கருத்துக்களை கேட்கணும். இப்போ நமக்கு அந்த அறிவு செல்வத்தை விட, இப்போ கேட்ட சினிமா பாட்டு, இந்த செவிச்செல்வத்தை விட செவிச்செல்வம்னு வள்ளுவர் சொன்னது வந்து நல்ல கருத்துக்களை கேட்கணும். இப்போ நீ என்ன நினைக்கிற? சினிமா பாட்டுன்னு நினைக்கிற. நீ சொன்னதே தப்பு. இருந்தாலும் உன்னுடைய கருத்தை வச்சுக்கோ. இதை விட மிக சிறந்த செல்வம் என்னன்னா, பொருட்செல்வம் தான். "இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை செய்வர் சிறப்பு." பணம் இல்ல அப்படின்னா, எல்லாரும் உன்னை கேவலமா பேசுவாங்க. பணம் பாக்கெட்ல இருந்தது, எல்லாரும் சிறப்பு செய்வாங்க. இதுக்கு என்ன சொல்ற நீ? அப்போ நீ என்ன செய்யணும்னா, நல்லா படிக்கணும். படிச்சீன்னா தான், "செய்க பொருளை செறுநர் செருக்கறுக்கும் எஃகு அதனிற் கூறியதில்." அப்போ நல்லா படிச்சீன்னா தான், நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிக்க முடியும். அப்ப தான் நீ பொருளை செய்ய முடியும். அப்ப செய்க பொருளை பணத்த சம்பாரிக்க முடியும். "செறுநர் செருக்கறுக்கும்." அப்பன்னா உன்னுடைய பகைவருடைய திமிரையெல்லாம் அடக்க முடியும். உன்னை கேவலமா பேசுனாங்க இல்லையா? அவங்கலாம் அடக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, பணம் சம்பாரிக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நீ படிக்கணும். அப்ப "செய்க செறுநர் செருக்கறுக்கும் எஃகு." எஃகுன்னா கத்தி அல்லது வேலு ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்க. அதை விட மிக கூர்மையானது என்னவென்றால் பொருள். அப்ப பணம் சம்பாரிச்சீன்னா, உன்னோட எதிரி கூட உன் கால்ல வந்து விழுவாங்கய்யா. அப்போ உனக்கு கல்வி செல்வம் ஒரு படி, 2வது படி பொருட்செல்வம். அப்ப அந்த 2 படியுமே உன்னுடைய வாழ்வில் இருந்தால் தான் இறைவனுடைய அருள் கிடைக்கும். அதான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் இன்னொரு திருக்குறள்ல, "பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாகியாங்கு." பொருள் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் நீ உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா? அப்படின்னு ஆசிரியர் கேட்டாரு. "ஆமாங்க சார், இருக்கணும் சார்" அப்படின்னு. அப்ப நல்லா படி. படிச்சினா தான் நல்ல வேலை கிடைக்கும், நல்லா சம்பாரிக்க முடியும். சமுதாயத்தில் உன்னை மதிப்பார்கள் என்று சொன்னார்கள். மாணவன் அப்படியே அசந்து போயிட்டான். மாணவர்கள் எதை படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அந்த வகுப்பிலேயே, அந்த பிரிவிலேயே சேர்த்துவது மிகச் சிறந்தது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்தது. ஒரு மாணவன் 460 மதிப்பெண்கள் பெற்றான். இன்னொரு மாணவன் 280 தான் பெற்றான். 460 மதிப்பெண் பெற்ற பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த மாணவனை "நீ டாக்டராக வேண்டும், மருத்துவராக வேண்டும், மருத்துவராக வேண்டும்" என்று அவனை வற்புறுத்தினார்கள். அவனுக்கு மருத்துவமாக எந்த விதமான ஆர்வமும் கிடையாது. அவன் சொன்னான், "நான் தொழில்நுட்ப பிரிவிலே மிகச் சிறந்தவனாக வர விரும்புகிறேன்" என்று. ஆனால் அந்த பெற்றோர் ஒத்துக்கொள்ளாமல் அவனை மருத்துவத்தில் சேர வேண்டும் என்று உயிரியல் பிரிவிலே சேர்த்தார்கள். இன்னொரு மாணவன் 270 தான் வாங்கினான் என்று சொன்னேன் அல்லவா? அந்த மாணவன் அவனை கேட்டார்கள், "நீ என்ன செய்கிறாய்?" என்று. "நான் மதிப்பெண் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் தொழில்நுட்ப கல்வி அதாவது ஐடிஐ சேர்ந்து கொள்கிறேன் எலக்ட்ரீஷியனாக" என்று சொன்னான். பெற்றோர்களுக்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை. "நீ பிஇயாவது சேர வேண்டும். ஆகவே கணக்கு +2 எடுத்து சேரு" என்றார்கள். ஆனால் அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. 2 ஆண்டுகள் ஐடிஐ சேர்ந்தான். இப்படியே ஓடுகிறது காலங்கள். இந்த 2 ஆண்டுகள் பயாலஜி உயிரியல் பிரிவு சேர்ந்தான் அல்லவா? அந்த மாணவனுக்கு படிக்கவே ஆர்வமில்லை. ஆகவே பள்ளிக்கு சென்றான். ஏதோ புத்தகத்தை எடுத்து வைத்தான், படித்தான். பாடங்கள் கடினமாக இருந்தன. ஒன்றுமே புரியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு அதில் ஆர்வம் இல்லை. கணக்கில் மட்டுமே நல்ல மதிப்பெண் பெற்றான். மீதி இருக்கக்கூடிய இயற்பியல் சுமாரான மதிப்பெண் பெற்றான். உயிரியலில் மதிப்பெண்ணை பெற முடியவில்லை. 2 ஆண்டுகள் ஓடியது. தேர்வு முடிவுகள் வந்தன. அந்த மாணவன் உயிரியல் பாடத்திலே தோல்வியடைந்து விட்டான். பெற்றோர்கள் மிகுந்த வேதனை அடைந்தனர். இந்த மாணவன் தொழில்நுட்பத்தில் சேர்ந்தான் அல்லவா ஐடிஐ. இந்த மாணவன் தொழில்நுட்பத்திலே மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்றான். என்சிவிடி என்று சொல்லக்கூடிய அந்த சர்டிபிகேட்டை பெற்று இவன் குரூப் பி அதாவது பி லைசென்ஸ் என்று சொல்வார்கள். அந்த லைசென்ஸை எடுத்துக்கொண்டான். அந்த லைசென்ஸ் எடுத்து வெளிநாட்டுக்கு சென்றான். வெளிநாட்டிலே வேலைவாய்ப்பு மிகச்சிறப்பாக காத்திருந்தது. அங்கு அவன் மிகச்சிறந்த வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறான். இதுதான் பெற்றோர்களே மாணவர்களுடைய நிலைமை. மாணவர்கள் மதிப்பெண்கள் எவ்வளவு பெற்றார்கள் என்பதை பார்க்காதீர்கள். அவருடைய எண்ணங்கள், அவருடைய ஆர்வங்கள் ஆகியவற்றை பார்த்து அதற்கு ஏற்றபடி அவர்களை 11ஆம் வகுப்பிலே சேர்த்து அவர்களை ஆர்வத்தை தூண்டச் செய்யுங்கள். 10வது வகுப்பு பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து 11வது சேர்றேன். அதில் சிஏவும் படிக்க முடியுமா? சிஏன்னா சார்ட்டர்ட் அக்கவுண்டுங்க. பட்டய கணக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து பெரிய படிப்பு. 5 வருஷ படிப்பு. ஆனால் 10வதுலேருந்து நான் அதுக்கான சேர்க்கையில் அதுக்கான முயற்சியில் ஈடுபட முடியுமா? நான் கண்டிப்பாக ஈடுபடலாம். இப்போ 10வது நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மார்க் ஷீட் வந்துடும். அந்த மார்க் ஷீட்டை வச்சுக்கிட்டு ICAI.com ஒரு வெப்சைட் இருக்குதுங்க. அதாவது இந்திய பட்டய கணக்காளர் அமைப்பு. அதில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அந்த வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா 10ஆம் கிளாஸ் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும், ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பதிவு பண்ணணும், உங்கள் பேர், அட்ரஸு எல்லாம் பண்ணணும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10வது மட்டும் போடுங்க. போட்டு பணம் வந்து ரூ. 9,000 பணம் கட்டணும். பணம் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்தகம் வந்துடும். நீங்கள் பரீட்சையில் எழுத முடியாது. இந்த பரீட்சை வந்து +2 முடித்து தான் நீங்கள் எழுத முடியும். ஆனால் 10ஆம் கிளாஸ் முடிச்சு 11வது சேர்றப்ப நீங்கள் புக்கை வாங்கிக்கலாம். 4 புக்கு தருவாங்க. 4 புக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்கனாமிக்ஸ் ஒன்று இருக்கும், அக்கௌண்டன்சி ஒன்று இருக்கும், பிஸ்னஸ் லான்னு ஒன்று இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும். 4 சப்ஜெக்ட்டுக்கு 4 புக்கு வந்துடும். அது வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அடிப்படை. அப்போ அந்த அடிப்படைக்கான 4 புத்தகத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு 11வதுலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. 11வதில் இருக்கிற பாடம் தான் சிஏவில் இருக்கும். இந்த 11வதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சிஏவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த சிஏ படிக்கிறப்ப 11வது ரெஃபர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 2 வருஷம் நீங்கள் அதை படிக்கிறீங்க. படித்து முடிச்சோன்னே 12வது முடிச்சோடனே நீங்கள் சிஏ வந்து பரீட்சைக்கு பணம் கட்டலாம். பரீட்சைக்கு ஒரு 1500 பணம் கட்டி பரீட்சை எழுதலாம். சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிடலாம். சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட் இருக்குது. இன்டர்மீடியேட்டில் ஒரு 6 பேப்பர் இருக்கும்.
அந்த 6 பேப்பர் பார்த்தீங்கன்னா 3+3 இந்த 3+3 நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அதுக்கு இப்போ பணம் கட்டணும். பணம் கட்டி புக்கை வாங்கிக்கணும். ஃபவுண்டேஷன் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். நீங்கள் +2 முடிச்சோன்னா ஃபவுண்டேஷன் முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் சிஏ இன்டர்மீடியட் போகிறீங்க. இன்டர்மீடியட் 6 பேப்பர் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் ஒரு ஆடிட்டருக்கில் ஒரு 2.5 வருஷம் நீங்கள் ட்ரைனிங் போகணும். கடைசியாக ஒரு 6 பேப்பர் எழுதணும். இவ்வளோ தாங்க சிஏ. மொத்த படிப்பு காலம் 5 வருஷம். ஆனால் நான் 5 வருஷ காலம்னா நான் +2 முடிச்சு தான் நான் சிஏ பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முயற்சி எடுக்கிறத விட இப்போ இருந்தே முயற்சி எடுத்திங்கன்னா அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். அப்போது சிஏ என்பது மிக முக்கியமான மிக உயர்ந்த படிப்பு. அது நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த பிகாம் சிஏ அந்த சிஏ கிடையாது. பிகாம்லேருந்து சிஏனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்க. இது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பட்டய கணக்குன்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த படிப்பு. படித்து முடிச்சோன்னா மிக சிறந்த வேலை வாய்ப்பு. ஏன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா 10 லட்சம் சிஏ தேவைப்படுறாங்க. ஆனால் இருக்கிறது 2 லட்சம் சிஏ தான் இருக்கிறாங்க. அப்போ வெளிநாடுகளிலும் அதிக பயனுள்ள அதிக டிமாண்ட் இருக்கிற படிப்பு எதுன்னா சிஏ தான். அப்போ சிஏ அப்படிங்கிறத படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்கள் 10ஆம் கிளாஸ் முடிச்சோடனே 11ஆவதுலேயே நீங்கள் அதுக்கான பதிவு ஆரம்பிச்சிருங்க. அதுக்கான முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். என்ன நிறைய வெளியிலிருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சிஏ கஷ்டம் படிக்க முடியாது. அப்போ வெற்றியாளர்கள் என்பவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே இமயமலையில் ஒரு சிகரம் என்றால் இமயமலையில் மீது நீங்கள் ஏறினீங்கன்னா நீங்கள் அவங்க தலை தான் அதை விட உயரமாக இருக்கும். ஆகவே மாணவர்களே சிஏ படிக்க இந்த 10ஆம் கிளாஸ் முடிச்சோடனே நீங்கள் முயற்சி செய்யுங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்னா, இப்போ 10வது ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பதிவு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா 10வது மதிப்பெண் பட்டியல் தேவை. அதே மாதிரி வகுப்புச் சான்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. ஆதார் அடையாள அட்டை தேவை. இந்த 3 இருந்தால் போதுங்க. ஒரு மெயில் ஐடி தேவைப்படும். இந்த 4 ரெடி பண்ணிக்கிங்க. ரெடி பண்ணிட்டு வேலைவாய்ப்பு.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது இணையதளம். அந்த இணையதளத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களை வந்து உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், கல்வி தகுதி எல்லாமே அதே காட்டும். நீங்கள் வந்து அதை இப்போ உள்ளே நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கே எல்லா விஷயம் தெரியும். தமிழ்லேயே காட்டும். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா பதிவு பண்ணிட்டே வரணும். உங்களுடைய பேர், அப்பா பேர், அட்ரஸ்ஸு, கல்வி தகுதி, வேறு ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறீங்களா, டைப் ரைட்டிங் தெரியுமா, கம்ப்யூட்டரை பற்றி தெரியுமா, எதாக இருந்தாலும் பதிவு பண்ணலாங்க. 10வதுலேருந்தே பதிவு பண்ண ஆரம்பிங்க. இந்த பதிவு வந்து எல்லாத்தையும் பதிவு பண்ணி முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும், பதிவு எண். அதுக்கு ஒரு பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வச்சுக்கணும். அந்த காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3 வருஷத்துக்கு ஒருக்கா அதை ரினியூவல் பண்ணணும். இப்போ நீங்கள் 10வது இப்போ முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த 2 வருஷத்தில் 12வது முடிச்சிடுவீங்க. அப்போ 12வது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சேர்த்திக்கலாம். அடுத்தது ஒரு டிகிரி படிக்கிறீங்கன்னா அதை அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சேர்த்திக்கலாம். அடுத்து வேறு ஏதாவது படிக்கிறீங்கன்னா சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பதிவு எதுக்கு பயன்படுதுன்னா நாளைக்கு அரசாங்கத்தால் வேலை தருகின்ற பொழுது உங்களுக்கு இந்த பதிவு சீனியாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஆகவே மாணவர்களே, பெற்றோர்களே, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறது என்பது அனைவரும் செய்யக்கூடிய ஒரு அவசியமான பணி. 10வது முடிச்சோடனே அதை ஆரம்பிச்சிருங்க. அந்த அட்டையை பத்திரமா வச்சுருங்க. பாஸ்வேர்டை அந்த அட்டைக்கு பின்னாடி எழுதி வச்சுக்கங்க. ஒவ்வொரு 3 வருஷம் ஒருக்கா ரினியூவல் பண்ணணும். ஆகவே இதை செய்யுமாறு பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். அரசாங்க பள்ளியில் தன் மகளையோ தன்னுடைய மகனையோ சேர்க்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய பெற்றோர்கள் கவனத்திற்கு பதிவு. அரசு பள்ளிகள் வந்து மிகவும் தரம் வாய்ந்தவை. அது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். மாணவன் அல்லது மாணவி காலையில் போனாங்கன்னா சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. தரமான கல்வி. ஏன்னா அங்கே இருக்கிற ஆசிரியர் ஒவ்வொருத்தரும் ஆசிரியர் நியமன தேர்வாணையம் சொல்லிட்டு இருக்குது டிஆர்பி. அதன் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட தரமான ஆசிரியர்கள். அவர்கள் தரமான கல்வியை கற்பிப்பார்கள். அடுத்து கம்ப்யூட்டர் லேபு. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் கம்ப்யூட்டர் லேபு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதுக்கடுத்தது மணற்கேணின்னு ஒரு ஆப் இருக்குதுங்க. அந்த ஆப்பில் வந்து ஆசிரியர்கள் அல்லது மாணவருடைய புதிய கண்டுபிடிப்புகள், என்ன படிக்கலாம், பாட சம்பந்த சந்தேகங்கள், பாடம் நடத்துறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது அரசு பள்ளியில் அரசாங்கத்தால் மாணவர்களுக்கு உதவித்தொகை தராங்க, ஸ்காலர்ஷிப்ஸ். அடுத்தது மதிய உணவு வழங்குறாங்க. அடுத்தது மாணவர்களுக்கு சீருடை தராங்க, புத்தகம் தராங்க, நோட்டு தராங்க, வண்ண பென்சில்கள் தராங்க, காலணிகள் தராங்க. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா 6வது 12வது வரை ஒருத்தர் தமிழ் வழியில் படிச்சுட்டு மேலே போய் டிகிரி படிக்கிறாருன்னா பிஎஸ்டிஎம்னு சொல்லுவாங்க, தமிழ் வழி சான்று. அதை வாங்கிட்டிங்கன்னா அரசு பணியில் 20% இடஒதுக்கீடு இருக்குதுங்க. ஏன்னா 100 பேர் அரசு பணிக்கு வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அது 20 பேர் வந்து பிஎஸ்டிஎம் 6லேருந்து படித்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அடுத்தது 6லேருந்து 10 வரலும் 12 வரலும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5 அப்படின்னு சொல்லுவாங்க, 7.5% இடஒதுக்கீடு. அந்த 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவம், பொறியியல், கலை மற்றும் இந்த பிவிஎஸ்சி சொல்லுவாங்க, அக்ரி எல்லாத்துலேயும் போய் சேர முடியும். 7.5% இடஒதுக்கீடு. அது கொஞ்சம் பொது போட்டியிலேருந்து கொஞ்சம் கம்மியான மதிப்பெண் பெற்றிருந்தால் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6லேருந்து 12 வரலும் இங்கே அரசு பள்ளியில் படிச்சுட்டு ஒருத்தர் கல்லூரி போய் சேராருன்னா நான் முதல்வன் திட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு போட்டித் தேர்வுகள் பயிற்சி அளிக்கிறாங்க. அடுத்து தவ புதல்வன் இருக்குது. அடுத்து புதுமை பெண் திட்டத்தில் மாதாந்திர ஊக்கத்தொகையாக 1000 ரூபா பணம் தராங்க. அப்போது அரசு பள்ளியில் இத்தனை சலுகைகள் இருக்குதுங்க. ஆகவே நம்ம அருகிலே இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலேயே நம்ம குழந்தைகளை சேர்த்துவோம். அப்பொழுது அவருடைய கல்வித்தரம் மேம்படும். அரசாங்கத்துடைய அனைத்து ஊக்கத்திட்டங்களும் மாணவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 10வது நல்ல மதிப்பெண் பெறாங்கன்னு வச்சுக்கங்க, அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாடல் ஸ்கூல் இருக்குது, மாதிரி பள்ளிகள். 11வது 12வது அங்கே போய் சேர்ந்து படித்து மிகச்சிறந்த நீட்டு, ஜேஇஇ போன்ற மிகச்சிறந்த தேர்வுகள் எழுதி தேர்வாக வாய்ப்பு இருக்குது. அதில் நல்லா படித்தா சென்னையில் தகைசால் பள்ளின்னு ஒன்று இருக்குதுங்க. அதில் படித்து வெளிநாடு செல்ல கூட வாய்ப்பு இருக்குது. இத்தனை வாய்ப்பு கொட்டி கிடக்குதுங்க அரசு பள்ளியில்.
ஆகவே பாரதியார் சொன்ன மாதிரி உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் வெளிவிற்று பதவி கொள்வார் சொல்லார் இல்லையா? அதனால் வறுமையிலும் அறியாமையிலும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அறிவினை பெற வேண்டும் என்றால் அரசு பள்ளியை நாடி வாருங்கள். அரசு பள்ளியில் அனைத்தும் இருக்கிறது.